ஹாய் ஹலோ கோழிகளுடைய டயட் பற்றி நம்ம டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடியே கோழிகளுடைய சில இனங்களை பற்றி நம்ம பார்க்குறது நல்லதாக இருக்கும். இனம் இல்லை, பொதுவான ஒரு கோழிகளுடைய இனங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்குறது நல்லதாக இருக்கும். நம்முடைய இந்திய கோழிகள், பியோர் கண்ட்ரி ப்ரீடுன்னு நம்ம சொல்லுவோம்ல, தூய நாட்டுக்கோழி இனங்கள் எல்லாமே முட்டையிடும் தன்மை ரொம்ப கம்மியானது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணுன்னா, எங்களுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே உரித்தான நேக்கட் நெக் மொட்டைக்கழுத்து, அது பியோர் ப்ரீடுன்னா ஒரு வருஷத்துக்கு 93 முட்டை தான் போடும். இந்த 93 முட்டை 95 முட்டை போடக்கூடிய ஒரு கோழியை பியோர் ப்ரீடை வாங்கி நான் வருமானம் உண்டாக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விவசாயி வளர்த்தா அந்த ஆளுக்கு என்ன லாபம் அதில் கிடைக்கும், என்ன இன்கம் கிடைக்கும்? இந்த இடத்துல தான் சயின்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது வீரியமிக்க வெளிநாட்டு லேயிங் கூடுதல் உள்ள இனங்களை கிராஸ் பண்ணி புது இனங்களை உண்டாக்குறது, அதில் வளர்த்துறதுல தப்பே கிடையாது. நிறைய பேர் தூய ப்ரீட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வியாபார நோக்கத்துக்கு, பியோர் ப்ரீட் ஒன்று இப்போ உண்டானதே சந்தேகம்தான்.